ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான முக்கியமான அப்டேட். 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். குடும்ப அட்டை இருக்கணும், குடும்ப தலைவி பேர் இருக்கணும், குடும்பத் தலைவர் இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள பெண் குடும்பத் தலைவியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார். இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கணும். அதுக்கப்புறம் 3500 யூனிட்க்கு குறைவாக யூஸ் பண்ணியிருக்கணும். 5 ஏக்கர் நிலம் நன்சை குறைவா இருக்கணும். 10 ஏக்கர் புன்சை குறைவா இருக்கணும். பொருளாதார தகுதியா வருமான சான்றிதழ், நில ஆவணங்கள் பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை. இந்த மாதிரிலாம் சம் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. 31 வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முகாம்ல இருப்பாங்க தெரியுமா, மறுவாழ்வு முகாம்ல இருப்பாங்கல்ல, அந்த பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதனால புதிதாக அப்ளை செய்யற ப்ராசஸ் வருது தெரியுமா, பிப்ரவரியில. அந்த பிப்ரவரி எண்ணில் வரும்போது விண்ணப்பங்கள் கொடுக்கும்போது மறுவாழ்வு முகாமில் இருக்கிற பெண்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் மறுவாழ்வு முகாமில் இருக்கிற பெண்கள் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு இருக்காங்கன்னா, இப்போ எலெக்ஷன்ஸ் வருது இல்லையா. ஸோ எலெக்ஷன்ஸ் வர்றதுனால ஏற்கனவே 11.8 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டு இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இப்பொழுது 1.7 கோடி பேருக்கு இந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்காக நிதியை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிதியில் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக அதிகமாக நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முகாமில் உள்ள குடும்ப தலைவருக்கு ஏற்கனவே 1500 ரூபாய் கொடுக்குறாங்க, ஏனைய நபர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, குடும்ப குழந்தைகளுக்கு 750 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுவாழ்வு முகாமில் இருக்கிறவங்களும் இந்த விண்ணப்பத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான விண்ணப்பங்கள், அதுக்கான தகவல்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. அதனால அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.